வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மாறன மன்னிச்சிடுறாங்க கண்மணி. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விஜயோட அம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு ஃபேனை கொடு, அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. இதுல வேற பயங்கர கடுப்பா இருக்காங்க விஜய். யாருக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போகவும் வரவுமா இருக்காங்க விஜய். இத ஒரு நாள் நோட்டீஸ் பண்றாரு கார்த்திக். அத விஜய் கிட்டே போய் கேக்குறாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்டோர் ரூம் வழியாவே சுத்திக்கிட்டு இருக்க இந்த ஏரியாக்குள்ள, என்னாச்சு விஜய்? அது ஒண்ணு இல்ல மாமா, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான், வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜய். இருந்தாலும் நம்மள ஓ அப்படியா, சரி சரி நீ போ விஜய் அப்படின்ட்டு கார்த்திக் வந்துறாரு. கார்த்திக்கு இல்லையே இது ஏதோ தப்பா இருக்க அப்படின்னு யோசனை பண்றாரு. விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்பாடா எப்படியோ இந்த கார்த்திக் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, இல்லாட்டி இவனுக்கு ஒரு பாயசத்தை போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் நீ சும்மா இருப்பாரா? நேரா நம்ம மாறன் கிட்ட போறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. டே, இந்த விஜயோட நடத்தையே கொஞ்சம் சரியில்லாம இருக்குடா. எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்டோர் ரூம் ஏரியாக்குள்ளேயே அடிக்கடி வந்துட்டு இருக்கா. முதல்ல அந்த சைடு எட்டிங் கூட பார்க்க மாட்டா, இப்ப என்னடா நீ அந்த சைடே தான் சுத்திட்டு இருக்கா. ஏதோ சந்தேகமா இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. ஏய், இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேடா. ஸ்டோர் ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அட ஆமா இல்ல, இந்த ஐடியா எனக்கு வராம போயிடுச்சு. சரி இருடா மாறா, அந்த டோரை ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். ஓ அத முதல்ல செய், போடா போடா அப்படிங்கிறாரு மாறனும். அதுக்கப்புறம் கார்த்திக் போய் அந்த டோரை ஓபன் பண்ணலான்ட்டு தள்ளுறாரு. அந்த டோரை தள்ள முடியல, ஏதோ பின்னாடி பக்கம் லாக் போட்டிருக்க மாதிரி இருக்கு. தட்டலான்ட்டு போறாரு. இல்ல வேண்டாம், நம்ம மாறன் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பிளான்னாலும் செய்யலான்னு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மாறன் கிட்ட டேய், அந்த டோர் எப்பயுமே ஓப்பன்ல தானே இருக்கும். ஆமாண்டா கார்த்தி. மாறா, இப்போ இந்த டோரை தள்ளினா யாரோ உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்க மாதிரி தெரியுதுடா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. யாராச்சும் ஒருத்தரை இவ கொண்டு வந்து வச்சிருக்காளோ என்னமோ தெரியலடா. ஏண்டா மாறா, யாராச்சும் ஒருத்தரை கடத்தி கொண்டு வந்து வச்சிட்டு போனா? சேச்சா அப்படிலாம் இருக்காதுடா. எதுக்கும் நான் செக் பண்ணி பாக்குறேன். இந்த கொசு என்னடா அடிக்கடி ஒரே பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு நானும் யோசனை பண்ணேன். அன்னைக்கு பாத்தியா, காஃபியை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்பவே நினைச்சு இந்த விஜய் கிட்ட ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு. சரிடா கார்த்திக், நீ போய் படுத்துங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போற மாறா? டே கார்த்திக், நான் பண்றேன்டா. நான் என்ன பண்ணுவேன்ல இப்ப ஐடியாலாம் இல்ல. அப்ப என்ன தோணுதோ பண்ணுவேன். நீ போய் படு, நான் காலையில என்னன்னு உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு. டே மாறா, ஏற்கனவே அவ வில்லிடா, ஏதாச்சும் வம்பு கம்பு இழுத்து வச்சிடாதடா. டே கார்த்திக், எனக்கு தெரியாதடா, நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு கார்த்திக் அனுப்பிச்சு விட்டுட்டு மாறன் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தான் அவ பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பா. என்னன்னு தெரியல, முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்றாரு. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டே மாறன் வர்றாரு. அப்படி கட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த நம்ம வீரா, என்னடா மாறா இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா மாறா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா, நீ படு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் மாறா, இந்த கடன் வாங்குறதுல ஏதாச்சும் பிரச்சனையா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்மளாம் தொழில் அதிபர், அவங்களே கூப்பிட்டு பணத்தை கொடுப்பாங்க. நீ எதுக்கு வீரா குழப்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா, நீ வேலைய பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வீராவும் நம்பி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஐடியா வருது மாறனுக்கு. இப்ப எல்லாரும் படுக்க போயிருப்பாங்க, அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு முடிவு பண்றாரு மாறன். யாருக்கும் தெரியாம மாறன் அந்த ரூமுக்கும் போயிடுறாரு. கதவை தள்ளி தள்ளி பாக்குறாரு, திறக்க மாட்டேங்குது. என்னடா கதவு கார்த்தி சொன்ன மாதிரியே உள்தாப்பால் போட்டிருக்கு. அப்போ அவன் சொன்னது உண்மைதான், உள்ள யாரோ இருக்காங்க போல இருக்கு. அவங்க தான் இதை தாள் போட்டிருக்காங்க. விஜிக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு மாறன். என்ன பண்ணலாம், தட்டி பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு மாறன். அந்த சமயத்துல கரெக்டா நிக்கிறாங்க விஜி. போச்சு, மாறன் இங்க வந்திருக்கான், என்ன பண்றது, அம்மாவை கண்டுபிடிச்சிருவான்னு எப்படி இவனுக்கு தெரிஞ்சது இந்த இடம் அப்படின்னு பதறி போயிடுறாங்க. வேற வழியில என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றப்போ சூப்பர் ஐடியா வருது. திருடன் 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 பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க விஜி. என்னடா இது, திருடன் சத்தம் போடுறாளேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் முதல் கொண்ட வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. மாறனுக்கு எங்க போய் ஒளியுறதுன்னு தெரியல. அதுக்குள்ள வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. நீ எங்கடா இந்த அர்த்தராத்திரில வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திருடன் விஜய் சத்தம் போட்டாங்கல்ல, அதை கேட்டுட்டு நம்ம வீராவும் வேகமா ஓடி வர்றாங்க. என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு வீராவும் ஓடி வர்றாங்க. ஆக்சுவலா மாறன் அங்க இல்ல அப்படிங்கறத கவனிக்கவே இல்ல. வீராவும் கவனிக்கல. வீட்டுக்குள்ள நேரா வீராவும் ஓடுறாங்க. என்ன திருடன்னு சொன்னாலும் என்னாச்சா அப்படின்னு பார்த்தா அங்க மாறன் நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலா வீரா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் மாறன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திருடன் சொன்னீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அப்படியே மாறனை பாக்குறாங்க. இந்த நேரத்துல இவன் எதுக்கு வள்ளி வந்தானாமா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு மாறன். அந்த சமயத்துலதான் ஆபத் பாண்டவன் மாதிரி நம்ம கண்மணி காப்பாத்துறாங்க. ஆக்சுவலா மாமா, நான் தான் மாறனை வர
சொன்னா அப்படின்னு மாறனுக்கே இது பெரிய ஷாக்கா இருக்குது. கண்மணி மாறனை வர சொல்றதா அப்படின்னு எல்லாம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால கேக் வாங்கிட்டு வர சொன்ன மாறன் கிட்டதான் அப்படின்னு சொல்றாங்க. அட கண்மணி என்கிட்ட சொல்லிருந்து நானே வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படிங்கிறார் ராகவன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மாமா ஆக்சுவலா நான் யாருக்கிட்டையும் சொல்லாம சர்ப்ரைஸ் இந்த பர்த்டேவை எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அம்மா பர்த்டேக்கு கேக் வெட்டணும்னு நினைச்சேன், அதனாலதான் வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னோனேவே, ச்சே இவ்வளவுதானம்மா, இதுக்கு எதுக்குமா அது பெருசா சொல்லிட்டு இருக்கிறேன், இதை எங்ககிட்டயும் சொல்லி இருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு தான் அப்படி கையும் ஓடல காலும் ஓடல. ஆஹா, இந்த மாறன் கண்ணு வச்சுட்டா இனி சும்மா விட மாட்டானே, எப்படியாச்சும் துருவி ஆராய்ஞ்சு அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான், என்ன பண்றது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க விஜய். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம வீராவும் பிருந்தாவும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்குங்க. என்னது அம்மாவுக்கு பர்த்டேவா, அதுவும் இன்னைக்கா, இதுன்னு அக்கா உளறிட்டு இருக்காளையா அப்படின்னு ரெண்டு பேர் நினைச்சிட்டு இருக்கும் போது வீரா யோசனை பண்றாங்க. சொல்ல முடியாது, அக்கா ஏதோ பிளான் போட்டு தான் பண்றா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, சரி சரி எல்லாம் போய் படுங்க. ஆமா கண்மணி இப்போ கேக் வெட்டுறியா? இல்ல இல்ல மாமா இப்ப கேக் வெட்டல, அப்புறம் தான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. சரி சரிம்மா எல்லாம் அப்ப போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீராக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிரா கண்மணி மாறன் கிட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வர சொல்லிருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ராகவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. ஏன் மாமா உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? கண்மணி எப்படி மாமா மாறன் கிட்ட கேக் வாங்க சொல்லிருப்பா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாளும் கூட இல்ல மாமா, எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எனக்கும் அதுதான் வீரா புரியல, என்ன நடக்குதுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது கண்மணி மாறன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதுன்னு பிளான் போட்டீங்கனாலும் நீங்க சொல்லிட்டு செஞ்சதான் ஆகும், ஏன்னா திடுதிப்புன்னு யாருக்கும் தெரியாம இது மாதிரி பண்ணா கடைசியில மாட்டிட்டு தான் முழிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, மாமா இது உண்மையா இல்ல என்னன்னே தெரியல, கனவானே தெரியல மாமா, அங்க பாருங்க கண்மணியும் மாறனும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா வீரா எனக்கும் ஒன்னும் புரியல வீரா, இது என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லவும், இல்ல அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது வீரா, அதான் எல்லாரும் தூங்குன பின்னாடி என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன், ஆனா சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ணி மட்டும் இல்லைன்னா நான் தப்பிச்சிருக்கவே முடியாது, என்ன சொல்றது தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பேன், ஸ்டோர் ரூம்ல ஏதோ இது இருக்குன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே வீரா வந்துடுறாங்க. ஏ கண்மணி அம்மாக்கு நீங்க பிறந்த நாளும் இல்ல, கேக்கு வாங்கிட்டு வர சொன்னது இந்த கேக் டிராமாலாம் மரணை காப்பாத்துறதுக்காக தானே அப்படின்னு கேக்குறாங்க. சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா, சரி சரி எல்லாம் போய் படுத்து தூங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் அக்கா ஒரு நிமிஷம் நில்லு, நீ அப்போ மரணம் மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லும் போதே, அக்கா நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு வீரா கேட்கும் போது, என்ன அக்கான்னு சொல்றியா, எனக்கு எப்பதான் உன்னை அக்கான்னு கூப்பிடக்க தோணுதோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஹாப்பியா அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வீரா கண்மணிக்கு அக்கான்னு வீரா கூப்பிட்டது அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம ராகவன் மாறன் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எப்படியோ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ராகவனுக்கு ஆக்சுவலா என்ன ஹாப்பின்னா, கண்மணி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றா, அதுவும் நம்ம மாறனை ஏத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த எபிசோட் எப்படித்தான் நகரும்னு நினைக்கிறேன்.